இன்னைக்கு போகி பண்டிகை எப்படி கொண்டாடுறதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியாவே போகி பண்டிகை எப்படி கொண்டாடுறதுன்னு இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முன்னோர்களுங்க பாரம்பரியாகவே இந்த போகி பண்டிகை எல்லாருமே கொண்டாடுவாங்க. இன்னும் கிராமத்தில் இந்த மேலெல்லாம் அடிச்சுக்கிட்டு கொட்டு கொட்டின்னு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொண்டாடுவாங்க. இதில் முக்கியமாக இந்த பார்த்தீங்கன்னா, பொருள் என்னென்ன போடணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் தொடங்கினவே வீட்டை கிளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வருவாங்க. என்னென்ன தீயில் போடணுன்ட்டு. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாதிரி கிழிஞ்ச பாய் போடுவாங்க, தலைக்காணிங்க, மக்கி போன தலைக்காணி, தேஞ்சு போன தொடப்பங்க, நல்லா பெருக்கி பெருக்கி அப்படியே தேய்ஞ்சிட்டு இருக்கோம். இதை போல தொடப்பங்க, அப்புறம் முரகம் வந்து உடஞ்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இதெல்லாம் இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி தீயில போட்டு எரிக்கக்கூடிய பொருளுங்க இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து போகி அன்னைக்கு நம்ம வெற்றிக்காலம் எழுந்து 5 மணி இல்லை இந்த பிரம்ம முகூர்த்தம்ன்றாங்க பாருங்கள், அந்த மாதிரி டைமில் கூட எழுந்து எல்லாரும் இது எரிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எரிச்சுன்னு இருக்கும்போது முக்கியமாக அது போட வேண்டியது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நகை அடமானம் வச்சுருப்போங்க, அந்த நகையை மீட்டுட்டு வந்துட்டுருப்போம். அந்த மாதிரி இது வந்து அந்த சீட்டு பத்திரம் பண்ணி வச்சுருப்போங்க. அதை நம்ம எரிச்சிடணுங்க, அதை போட்டுடணும். அதே சமயத்தில் மாத்திரை மருந்து வாங்கியிருப்போம் பாருங்க, அந்த சீட்டெல்லாம் கூட நம்ம பத்திரம் பண்ணி வச்சுருப்போங்க. நம்மளுக்கு உடம்பே நல்லாயிட்டு இருக்கும், அதையும் வச்சு அப்படியே சேமித்து வச்சுருப்போம். அதையும் எரிச்சிடணுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் லோன் வாங்கியிருப்போங்க, ஃபைனான்ஸு இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு அந்த எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கோம், கிளியராக இருக்கும். ஆனால் அந்த சீட்டுங்கள்லாம் எடுத்து வச்சுருப்போங்க, ஸ்கேன் எடுத்துருப்போம். அந்த மாதிரி சீட்டுங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த தீயில் போட்டு எரிச்சிடுங்க. இந்த வருஷத்தோடு அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு அது தீயில் போட்டு எரிச்சிடணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எரிச்சிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் இந்த அவங்கவுங்க வீட்டாண்டு இந்த மாதிரி கொளுத்துணுங்க. அதுதாங்க முக்கியமானது. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா, கந்திஷ்டி போவோன்னு சொல்லுவாங்க. இப்போ சுற்றி போட்டால் நம்ம நடுத்தெருவில் தானே எடுத்துன்னு வந்து போடுறாங்க, அதே மாதிரி தாங்க இதுவும். இது வந்து நம்மளுக்கு முக்கியமாக அவங்கவுங்க வீட்டாண்டி எரிச்சா இது கந்திஷ்டி போவோன்னு சொல்லுவாங்க. முக்கியமானது பார்த்தீங்கன்னா, கொளுத்தக்கூடாது. பார்த்தீங்கன்னா, டயரு, பிளாஸ்டிக்கு, இந்த கவருங்க இந்த மாதிரி இதெல்லாம் எரிக்கக்கூடாதுங்க, மாசுபடிங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த போகி பண்டிகை வந்து அவங்கவுங்க வீட்டாண்ட இந்த மாதிரி தீ மூட்டி போகி பண்டிகை கொண்டாடிங்க. இது முடிச்சுட்டு தலை குளிச்சுட்டு வீட்டை தொடச்சிட்டு நம்ம வந்து வீட்டில் பூஜை பண்ணணுங்க. இதுதாங்க போகி பண்டிகை.